பருந்து தன் உணவை தானே விட்டுவிட்டால் இன்பத்தையும் பிறரால் நீக்கப்பட்டால் துன்பத்தையும் அடையும். அதுபோல உலக இன்பங்களையும் தன் தீய பழக்க வழக்கங்களையும் தானே விட்டுவிடுபவன் இன்பத்தை அடைகிறான். உலக இன்பம் அப்படின்னா என்ன? நம்ம பிறந்தோம், நல்ல சாப்பிட்றோம், நல்ல உடை உடுத்தி கொள்கிறோம், நல்ல படிக்கிறோம், நமக்கு நல்ல காற்று கிடைக்குது, நல்ல வீடு இருக்குது, நல்ல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம், நல்ல பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கொண்டு சந்ததிகளை பெருக்கிறோம், செல்வங்களை சேகரிக்கிறோம். இது எல்லாமே உலக இன்பம். இந்த உலக இன்பம் நமக்கு கிடைக்கும். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. இது என்னைக்கு வேணாலும் நம்மளை விட்டு போயிடணும். ஏன்னா இந்த வாழ்க்கையே நமக்கு நிரந்தரம் இல்லை. அப்போ இந்த உலக இன்பத்தின் மேலே பற்று வைத்து அதற்கு பின்னாலேயே அலையக்கூடாது. பணம் பணம் பணம், பொருள் பொருள் பொருள், மனைவி தான், பிள்ளை தான், அவங்க தான், உறவினர் தான், நண்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு மேலேயும் பெருசாக பற்று வச்சுட்டு அது கூடயே நாம் போயிடக்கூடாது. அது நமக்கு தேவையில்லை, அது இல்லாமலும் என்னால் வாழ முடியும் அப்படின்னு நாம் அதிலிருந்து அதை கடந்து வர வேண்டும். அப்போ உலக இன்பத்தை நம்மளே விட்டுடணும். பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் டெய்லி பிரியாணி பிரியாணி பிரியாணின்னு சாப்பிட்டுட்டே இருந்தான்னா வயிறு கெட்டு போயிடும். அப்போ டாக்டர் என்ன சொல்லுவார், ஒரு காலகட்டத்தில் இனிமேல் நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா, இனிப்பு சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, இந்தந்த பொருளெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுப்பாங்க. அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நாமளே நம்ம உடலை பேணி இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னா நம்ம நல்லா இருக்கும்போதே அதெல்லாம் நிறுத்திட்டோம்னா நம்ம உலக இன்பத்தை நாமளே விட்டுறோம். பிள்ளைகள் என்னைக்காவது ஒரு நாள் கேட்பாங்க, நீலாம் எனக்கு என்னையா பண்ண, இன்னும் நீலாம் சுத்த வேஸ்ட்டு, உன்னால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைகள் மேலே வச்சுருக்கிற பற்றை நம்மளே விட்டுட்டோம்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளோட தீய பழக்க வழக்கங்கள். ஒருத்தர் மதுவுக்கு அடிமையாக இருப்பார், ஒருத்தர் எங்கே போனாலும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிடுவார். ஒரு பொண்ணு இருக்கும், எங்கே இருந்தாலும் எவனாவது ஒருத்தனை பார்த்து அவன் கூட தான் அது சுற்றிட்டு இருக்கும். இது ஒரு கெட்ட பழக்கம். அதே மாதிரி இந்த லஞ்சம், ஊழல், சமூக கேடுகளுக்கான விஷயங்கள் பலவற்றை பண்ணுறது நிறைய பேர் அதை ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பழக்கங்களை எல்லாம் தானே விட்டுடணும். மது குடிக்கிறவன் அதை தன்னாலே விட்டுட்டான்னு வச்சுக்கோமே, தினமும் குடிச்சிக்கிட்டே இருக்கிறான், டாஸ்மாகோட அடிமை. நான் ஒருத்தட்ட கேட்டேன், நீங்கள் டாஸ்மாக் அடைச்சா அப்போ நீங்கள் செத்துருவீங்களா? திறந்து வச்சுருக்கானா தம்பி, குடித்தா தானே முடியுது அப்படின்றாரு. அப்போ நான் கேட்டேன், டாஸ்மாக் அடைச்சிட்டா அண்ணே நீங்கள் செத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன். சாக மாட்டேன், ஏற்கனவே கொஞ்ச நாள் அடைச்சிது இருந்தாங்கல்ல, அப்போ நான் சாகாமல் தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னார். சாகாமல் இருக்க முடியும். ஒரு 3 நாள் மட்டும் இந்த பழக்கத்தை விட்டுருங்க. 3 நாள் குடிக்காதீங்க. அந்த நேரத்தில் ஓய்வாக இருக்கிற எண்ணத்தில் ஒட்டடை படியும், ஓய்வாக இருக்கும் மனதில் ஒட்டடை படியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஓய்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வேறு அந்த நேரத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க. அந்த நேரத்தில் யோகா பண்ணுங்கள், நல்ல நண்பர்களை சந்திங்க, ஏதாவது வியாபாரம் பண்ண முடியுமான்னு யோசிங்க. ஓய்வாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இதை பண்ணுங்கள். இரவு 10 மணிக்கு உங்களுக்கு வேலை முடியுது, 11 மணி 12 மணி வரைக்கும் நான் பாரில் தான் இருக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. அந்த நேரத்தில் நம்ம வேறு என்ன நல்ல விஷயங்கள் பண்ண முடியும்? ஒரு நாவலை படிக்கலாம், ஒரு நல்ல ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு ஆன்மீக பயணமாக போகலாம், இல்லைனா ஏதாவது ஒரு நல்ல நண்பரை சந்திக்கலாம், யாராவது ஒருத்தர் முடியாதவங்களுக்கு ஒரு உதவி பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல வேலைகளை அந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிட்டுட்டிங்கன்னா இந்த கெட்ட பழக்கம் உங்கள்கிட்ட இருந்து போயிடும். இப்போது நம்மள்கிட்ட கெட்ட பழக்கம் இருக்கிறதுக்கு காரணமே நம்மளோட சுயநலமும் நம்மளோட சோம்பலும் தான். அப்போ நம்ம சுயநலத்தை ஒதுக்கி வச்சுட்டு இந்த கெட்ட பழக்கத்தினால நான் எவ்வளோ பணத்தை இழக்கிறேன், என்னுடைய நற்பெயரை நான் எவ்வளோ இழக்கிறேன், என்னுடைய உழைப்பு எவ்வளோ நான் இழக்கிறேன், இதனால் எனக்கு என்னென்ன பாதிப்பு வருது, என்னோட குடும்பத்திற்கு என்னென்ன பாதிப்புகள் வருது, என் பிள்ளைகளுக்கு என்னென்ன பாதிப்பு வருது அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பார்க்கும்போது அந்த பழக்கம் நம்மள்கிட்ட இருந்து போயிடும். எல்லா கெட்ட பழக்கத்தையும் நம்ம விட்டு போயிடலாம். 3 நாட்கள் மட்டும் நாமளே முயற்சி பண்ணி அந்த பழக்கத்தை நிறுத்திடணும். ஏதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ வேற ஒரு வேலையை வச்சுட்டு அந்த பழக்கத்தை நிறுத்திட்டோம்னா 3 நாளைக்கு மேலே அது நம்மளை விட்டு போயிடும். அது நம்மளை தேடாது, அதுக்கு நாம் அடிமையாக இருக்க மாட்டோம்.
3 நாளைக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்மளை விட்டு விலக ஆரம்பித்து விடும். அந்த பழக்கம் நம்மக்கிட்ட அறவே இருக்காது. 3 நாள் மட்டும் நீங்கள் சிகரெட் பிடிக்காமல் இருங்க. 3 நாள் மட்டும் ஒயின் ஷாப்புக்கு போகாமல் இருங்க. 3 நாட்கள் மட்டும் கள்ள தொடர்பு வைத்து கொள்ளாமல் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அந்த 3 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கே ஒரு மன சக்தி வந்துடும். உங்கள் உடம்புல ஒரு புது ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும். அது என்ன பண்ணும், உங்களுக்கு மன திடத்தை கொடுத்து அந்த பழக்கம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்மளை அதை விட்டு விலைக்கு நம்மளை பாதுகாப்பாக கொண்டு வந்துடும். அப்போது இப்படி நாமளே முயற்சி பண்ணி, இப்போ நிறைய குடிகாரர்களை நான் பார்க்குறேன். இந்த சபரிமலை சீசனில் என்ன பண்ணுறாங்க, மாலையை போட்டுக்கிட்டு நல்ல சாமியாக மாறிட்டு அப்புறம் சைவ உணவு தான் சாப்பிட்றாங்க. அப்புறம் லஞ்சம் கூட வாங்குறதில்ல. அரசு ஊழியர்கள் நிறைய பேர் மாலையை போட்டுட்டு நான் இந்த 2 மாதம் நான் லஞ்சம் வாங்குறதில்ல அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் 2 மாதங்கள் 3 நாள்லேயே அந்த பழக்கத்தை நம்ம விட்டுடலாம். ஆனால் 2 மாதங்கள் மாலை போட்டு நல்ல பக்திமானாக இருந்துட்டு அந்த 2 மாதம் கழிஞ்ச உடனே மறுபடியும் வந்து தண்ணி அடித்து கள்ள தொடர்புகளை உற்பத்தி பண்ணி, அதே மாதிரி லஞ்சம் ஊழல்லாம் பண்ணி, இந்த லஞ்சம் ஊழல் அதே மாதிரி பல்வேறு முறைகேடான செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் இனிமேல் அழிவு காலம்தான். ஏன்னா இது டிஜிட்டல் யுகம். எல்லார்ட்டையும் கேமரா வச்சுருக்குறான், எல்லாம் செல்ஃபோனை வச்சுட்டு தான் அலையிறான். அப்போது நீங்கள் ஒரு இடத்துல மறைவாக நம்ம வந்து இவ்வளோ லஞ்சம் வாங்கிட்டோம், இவ்வளோ இது வாங்கிட்டோம், இது எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ இருக்கிற அரசும் சரி, அரசு ஊழியர்களும் சரி, அமைச்சர்களும் சரி, அதிகாரிகளும் சரி, எவ்வளவோ லஞ்சம் வாங்குறாங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதன் நினச்சான்னா என்னை வெளியில் கொண்டு வந்துடுவான். இன்னைக்கு மீடியா நினச்சதுன்னா அதை வெளியில் கொண்டு வந்துடும். ஒரு திடமான ஒரு மனிதன் நினைத்தான்னா அதை வெட்ட வெளிச்சமாக்கி உங்களை வந்து இல்லாமல் ஆக்கிடுவான், உங்களை தற்கொலைக்கு தூண்டிடுவான். ஒருத்தனை பிடிச்சி இப்போ ஜெயிலில் வச்சாங்க இல்லையா, இந்த மாதிரி ஜெயிலில் வச்சுருவாங்க, என்னென்னமோ நடந்து போயிடும். அப்போ இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்தில் யாருக்குமே திருடர்களுக்கு, அயோக்கியர்களுக்கு, முட்டாள்தனம் பண்ணுபவர்களுக்கு, கள்ள தொடர்பில் ஈடுபடுபவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இது காலமே கிடையாது. இவங்கெல்லாம் மாட்டிப்பாங்க. இவங்களோட பேர் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அழிஞ்சு போயிடும். ஏன்னா எல்லாமே கேமராவில் பதிவாகிக்கிட்டே இருக்குது. அவன் வச்சிருக்கிற கேமராலே அவனை தெரியாமல் பதிவாகிட்டு இருக்கும். அப்போது அவங்களே அதை விட்டுடணும். அந்த கெட்ட பழக்கத்தை அவங்களே விட்டு உத்தமர்களாக மாறிட்டாங்கன்னு வைங்களேன், நல்லது. அப்போ அது மாறணும்னா நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்மளா அதை விட்டுட்டோம்னா நமக்கு அந்த ஏற்கனவே இந்த பாடலில் சொன்னாங்க இல்லையா, பருந்து தன் உணவை தானே விட்டுவிட்டால் இன்பத்தையும் பிறரால் நீக்கப்பட்டால் துன்பத்தையும் அடையும். அதுபோல இந்த உலக இன்பங்களையும் தன் தீய பழக்க வழக்கங்களையும் தானே விட்டு விடுபவன் இன்பத்தை அடைகிறான். அதனால் இதை யோசிங்க. இன்னொன்று, எது சுலபமானதோ அதை செய்யாதீங்க, எது முறையானதோ அதை செய்யுங்க. உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அடுத்த வீட்டுக்கு மேலே மரத்தை வளர்த்து விட்டுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். அது சுலபம், ஆனால் அது முறை கிடையாது. இந்த முறையானதை நீங்கள் பண்ணணும், சுலபமானதை பண்ணாதீங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா தீமைகளுக்கும் காரணம் என்னதுன்னா சோம்பல்தனமும் சுயநலமும் தான். இந்த சோம்பலும் சுயநலமும் இருக்கிறவன் தான் என்ன பண்ணுறான்னா முறையற்ற செயல்களில் ஈடுபடுறான். ஏன்னா உழைச்சி நம்ம பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகலாம். அதனால் லஞ்சம் வாங்கிப்போம், இல்லைன்னா திருடிடுவோம், இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணிடுவோம். நம்ம கணவரை வந்து ஆண்மை உடையவராக மாற்றுறதுக்கு ரொம்ப நேரமாகும். அதனால் அடுத்தவன் பக்கத்தில் எவனாவது இருந்தான்னா அவன் கூட போயிடுவோம். நம்ம பழச்சாறுகளை எல்லாம் குடித்து நமக்கு உற்சாகத்தை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப நேரமாகும். அப்போது நம்ம மதுபானத்தை குடித்து இப்படின்னு கத்திட்டு உற்சாகமாக இருந்துப்போம் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் சோம்பல்தனம். இன்னொன்று சுயநலம். இந்த சுயநலத்தினால தான் நம்ம எல்லா தீமைகளுக்கும் ஆட்படுறோம். அதனால் நம்ம முதல்ல ஒரு உறுதியாக இருக்கணும். என்ன அப்படின்னா, எது சரியானதோ, எது நன்மையானதோ, எது உண்மையாக இருக்குதோ, எதை மறை நூல்கள்லாம் சொல்லி இருக்குதோ, எதை வந்து இந்த நாடும் நாட்டு சட்டங்களும் அமைச்சிருக்கிறதோ அதன்படி மட்டும்தான் நாம் நடக்கணும். அதனால் எது சுலபமாக இருக்கோ அதன்படி நாம் நடந்துடக்கூடாது. நடந்துட்டோன்னா என்ன ஆகிடும், நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும், நம்மளை சார்ந்தவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். நாம் குற்ற உணர்ச்சியிலே
இருந்து கொண்டு அழுந்த வேண்டிய ஒரு நிலை வந்துவிடும். நல்லது நண்பர்களே, இந்த பதிவை நீங்களும் சிந்திங்க. உங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தையும் நான் சொன்ன அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி விட்டுட்டு என்று இன்பமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்க வளமுடன் நலம் பெறட்டும். நன்றி.